Hi guys, welcome to my channel. இன்னைக்கு என் சேனல் என்ன பார்க்க போறோம்னா கப் நூடுல்ஸ் சேலஞ்ச். அதாவது ஒரு 7 டைப் ஆஃப் கப் நூடுல்ஸ் இருக்கு. தலை ஃபார் ரீசன். அந்த 7 டைப் ஆஃப் கப் நூடுல்ஸையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நான் ரிவ்யூ கொடுக்க போறேன். இது வந்து என் வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் அம்மாவும் என் தங்கச்சி 2 பேரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி ரேட்டிங் எல்லாம் கண்டுக்க மாட்டேன். எங்க அம்மா ரேட்டிங் தான் இது முக்கியமானது. ஸோ 7 டைப் ஆஃப் கப் நூடுல்ஸையும் இப்போ திறந்து உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல வேற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காலாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா ஸ்பூன்லாம் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்துலேயும் சுடு தண்ணி ஊற்றணும். அதை ஊற்றுனதுக்கப்புறம் ஐ வில் ஷோ யூ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் மொத்தம் இந்த பிராண்டெல்லாம் எனக்கு காசு கொடுக்க போகிறாங்க. இது வந்து வாயோட கப் நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். லைனாக போவோம். ஸோ வாய் கப் நூடுல்ஸை ஓப்பன் பண்ணலாம். சிசர்ட்டா. ஸோ நம்மளோட கேமராமேன் கிட்ட வந்து நம்ம சிசர் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கோம். got the scissor. ஓ, பொறுமையாக அன்பாக்சிங் பண்ணணும், அப்போதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஐயோ பிச்சுட்டே பிக்க கூடாது. இது வந்து ஃபுல்லா பிக்க கூடாது கைஸ். ஏன்னா வந்து அப்பதான் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஹீட்டுக்கு வந்து ஸ்டீம் ஆகும். நான் தெரியாம ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ள இப்போ ஒரு மசாலா பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறைய நூடுல்ஸ் இருக்கு. இது எவ்வளவு குத்துவாங்கன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து போடலையே. இதோட பிரைஸ் வந்து 55 ருபீஸ்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே ஆக்சுவலி வெயிட்டுமே இதுதான் அதிகமாக இருந்தது. ஒட்டியோ இது நூடுல்ஸா மிச்சரான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஐயோ கடவுளே, ஜெப்டோல ஆர்டர் பண்ணா இப்படிதான் வரும் போல. ஐயோ கீழே போடுது. ஜஸ்ட் நீ ஒரு தட்டுதா கைஸ். ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு நீங்க நேர்ல போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும். நான் வாங்குவேன். இனிமேட்ல இருந்து நம்ம பவுல்ல போட்டுக்கலாம். இந்த டேபிள் ரொம்ப கிளீனான டேபிள், அதனால ஐ வில் ஃபாலோ 3 செகண்ட். ஓகே, இந்த மசாலா பாக்கெட் கொடுத்துருக்காங்க. சீசனிங் இதை உள்ள வச்சு நம்ம தள்ளி வச்சிருவோம். நம்ம முறைக்கிற தள்ளு முறைச்சா எனக்கு வீடியோ வராது மேம். நெக்ஸ்ட் வந்து விக்கெட் குட்டோட நரிஷிங் மசாலா நூடுல்ஸ். ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 60 ருபீஸ். 60 ருபீஸ்க்கு வந்து ஒரு 10 கிராமாவது இருக்கணும்ல. மனசாட்சியெல்லாம் பண்றீங்கடா. டபத்தா இந்த பவுல கொட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நான் வெயிட் மிஷின் வாங்கி எல்லாருக்கும் வெயிட் போட்டு காமிக்கிறேன். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஓசி ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் ஃப்ரீ. ஐயோ பார்க்கவே ரொம்ப. ஒரு பீஸு, 2 பீஸு, ஒரு மசாலா பாக்கெட், அவ்வளோதான். நம்ம இந்த பீஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டுடலாம். மசாலா பாக்கெட்டை மேலே வச்சு ஃபோக்கி மேலே வச்சு விக்கெட் குட்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்க இருக்கிறதுல எது சூஸ் பண்ணலாம்னா, இது வந்து லாஸ்ட் தான். ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ரீயா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால நான் லாஸ்டா சர்ப்ரைஸிங் ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் விக்கெட் குட்டே பார்த்துடலாம். அதே மாதிரி விக்கெட் குட். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதே தான் மொக்கையா தான் இருக்கு. ஓகே கைஸ், இது நெக்ஸ்ட் விக்கெட் குட்டோட என்னன்னா, அதுலயே ஒரு ஃபோக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளேவர் என்னன்னா தேசி மேன்சவ் மணிச்சவ். எங்க அப்பா இவன்ட்ட பேச்சு வாங்குறதுக்குன்னு என்ன பெத்து போட்டுருக்கால. உண்மை மேன்சவ் நூடுல்ஸ். இது வந்து இந்தியன் ஸ்டைல இருக்கான். அதுதான் தேசின்னு சொல்றாங்க. என் வீட்டுல பக்கத்துல ஒரு ஆன்டி பேரு தேசி தான். ஜோக் இல்ல இல்லையா? ஓகே, நம்ம இதை சைடுல வச்சிடலாம். லாஸ்டா எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தலாம். ஏன்னா எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட
ஓஜி கப் நூடுல்ஸ்னா இதோட பேரே கப் நூடுல்ஸ் தான். அப்போ அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே 3 minutes வைக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு மேல வச்சா சாகி ஆயிடும் தான் எல்லாத்தையும் நான் இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது எதையுமே ஃபுல்லா ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணி எஸ். இதுக்கு வந்து மசாலாலாம் எதுவுமே ஸ்பூன் எதுவுமே தரல. கீழே கொஞ்சம் கேப் மட்டும் நிறைய விட்டுட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளேயே எனக்கு பிடிச்ச பட்டாணிலாம் போட்டு இருக்கு. பார்க்கவே அருமையா இருக்கு. ஓகே, நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது மூணுமே இது வந்து இது வந்து மசேதார். இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். மசேதார் மசாலா டெலிஷியஸ் ஃப்ளேவர். நெக்ஸ்ட் வந்து இட்டாலியோட நூடுல்ஸ் போல. இதை நம்ம இப்போ பிரிச்சு பார்ப்போம். ஓகே, பார்க்கவே எவ்வளவு நிறைவா இருக்கு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஆனா கீழே கேப், மேல மட்டும் தான் நூடுல்ஸ். இதுலயே மசாலா தானவே கொட்டி கொடுத்துறாங்க. இது வந்து வித் சில்லி அண்ட் ஆரிகானோ, இட்டாலியானோ, கொஞ்சம் இட்டாலியோட டச் வரும் போல. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வெஜ்ஜி மேன்சவ்னா என்னன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மணிச்சவ் தான். நான் வந்து ஒரு ஃபுட் vlogger ஆக போறேன். அதுக்கு நான் ஃபுட் vlogger ஆகணும்னா வாட் ஐ ஈட் ஆர் ரேட் இன் a day பார்க்கணுமா ஃபுல் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். கரம் மசாலா வாசனை வருது. இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க கைஸ். கீழே வந்து நம்மளுக்கு எம்டியா தான் ஃபீல் ஆகும். ஏன்னா கீழே ஃபுல்லா கேப் இருக்கு. மேல மட்டும் நூடுல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா நூடுல்ஸையும் நம்ம முன்னாடி அசம்பிள் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி. அம்மா தண்ணி ஏத்துறோமா? இப்போ நம்ம இந்த பவுல். ஐயோ, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முக்கியமானதை விட்டுட்டோம். போக்கிமான் நூடுல்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம தள்ளி வைக்கலாம். பிளேட் மட்டும் எடுத்துரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கைஸ், இதுல வந்து போக்கிமான் இருக்கனால இதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா உள்ள போக்கிமான் ஸ்டிக்கர் ஃப்ரீ. எனக்கு ஸ்டிக்கர்னு கொடுத்தாலே நான் பின்னாடி போயிடுவேன். அதுவும் போக்கிமான் ஸ்டிக்கர். ஓகே, இதை வந்து இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. ஆக்சுவலி இந்த கப் நூடுல்ஸ் இருக்கிறது எல்லாத்தோட ப்ரைஸும் 55. இது வந்து 50 rupees. இது கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல. ஒரு போக்கிமான் ஸ்டிக்கர் குத்தி என்னை ஏமாத்த ட்ரை பண்றாங்க. 20 போக்கிமான் அவைலபிள். பாத்தீங்களா? ஐயோ, ஆஹா ஆஹா. இதுல வந்து கார்ன்லாம் போட்டிருக்காங்க. கார்ன் அண்ட் பட்டாணி. போக்கிமான் கிடைக்கும்னு பார்த்தா எனக்கு போக்கிமானே தெரியாது. இது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஃப்ரீயா வந்திருக்கு. இதோ பின்னாடி ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஒரு 3 minutes தான் நம்ம வந்து அந்த சுடு தண்ணியில ஊற வைக்கணும். ஊற வைக்கக்கூடாது, கொதிக்க வைக்கக்கூடாது. ஊற்றி கொஞ்ச நாளும் சோக் பண்ணணும். அதனால வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த போக்கிமான் ஸ்டிக்கரை வந்து பார்த்துக்கோங்க, இதான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம சோக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், டிஸ்க்ளைமர், இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்னோட ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவீங்க. என் ஃப்ரெண்டு யாருன்னா அவ ஒரு நோயாளி. எப்பவுமே சாப்பிடாதீங்க, எங்களை மாதிரி அப்பப்போ சாப்பிடுங்க. நம்ம இந்த மசாலாவை கொட்டிடலாம். வாயில பிரிக்காதீங்க கைஸ், ஆனா அவசரத்துக்கு ஆபத்து இல்லை. இந்த மசாலாவை உள்ள கொட்டிடலாம். மற்ற எல்லாத்துக்குமே மசாலா இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். மா வாட்டர் மாமா. நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து இதுல மசாலா கொட்டிட்டேன். இப்போ வந்து உருகிராம இருந்தா சரி, சூடு தாங்குவோன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும்னு கூட கொடுக்கல, நான் தோராயமா ஊற்றிருக்கேன். தேங்க்யூ மதர். எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு நல்ல அம்மா இருக்கணும். சோ இது நம்ம கொஞ்சம் ஐயோ அம்மா ஓட்ட ஏறிமா. ஐயோ ஊத்துதே. ஃபிளாஷ்பேக். என்னடி இது? ஐயோ ரொம்ப சூடா ஊத்திட்டோம் போல தண்ணி. மிச்சர் தாங்க முடியல போல. மிச்சருக்கு இல்ல, டப்பா உடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு அந்த காரணத்தை உதைக்க போறேன் போயிட்டு. டேஸ் இது ஹீட்டாலலாம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா மோஸ்டா இவ்வளோ ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஓரளவுக்கு ஹீட்டை தாங்கும் கம்பேரிட்டிவ்லி.
இது ஆனா இது உடஞ்சிருக்கு. இது ஏன்னு எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு தெரியும், கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்சது. நாளைக்கு போய் சாவடிக்கிறேன். இதெல்லாம் பேசலாமா? ஓகே, அதனால இது இந்த பவுல்ல போட்டு ஓரமா வச்சிடலாம். அம்மா நீ சவுண்டா பேச, அஸ்கி வயசுல பேச. எங்க அம்மா அங்க இருந்து பார்த்துட்டு தண்ணி பத்தலன்னு சொன்னனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். நம்ம இந்தம்மா. ஸோ வந்து வாயா நம்ம இதுல போட்டு ஊற வைக்கிறோம். எனக்கு இதுல பெரிய நம்பிக்கை சத்தியமாக இல்லை. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் எந்தவோ நினைச்சு நானும் நான் நினைச்சேன் 2,000 years later. ஓகே கைஸ், என் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லான காரணத்தினால் வீடியோ பாஸ் பண்ண வேண்டிய நிலைமை. நெக்ஸ்ட் வந்து இது நான் சொன்ன மாதிரி மசேதார், இது வந்து ஏதோ ஒரு இந்தி வார்த்தை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அம்மா தண்ணிம்மா சூடு பண்றியா? ஓகே, நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை வந்து விட்டது. இந்தியாவில் அதுதானே பிரச்சனை. வெரி பேட். நான் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ரிவ்யூ கொடுத்தேன். எல்லாமே நல்லா இருக்கும் மேடிக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து சேர்த்து வச்ச காசெல்லாம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேனால ஐ ப்ரே இட் டேஸ்ட் குட்னா. ஓகே, எங்கேயும் ஓட்டே ஆகாத வரையும் சந்தோஷம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த கொரியால சைனாலலாம் ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அந்த மாதிரி போக்கிமான் சிம்பிள்லயே வந்து இதுல டாப்பிங்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். பரவாயில்ல, பட்டாணியாவது கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறேன். இது வந்து நிறைய சூப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து பெண்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ we have to wait for 3 மணி நிமிஷம். இன்னும் கொஞ்சம் தண்ணியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஆக்சுவலி இது வந்து இந்த டப்பா வந்து என் கிளாஸ்ல ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு உடைச்சனால அதை நான் இந்த டப்பா இதை கிணத்துல கொட்டியிருக்கேன். இப்போ நம்ம 3 மினிட்ஸ் வெயிட் பண்ண போறோம். எல்லாமே 3 மினிட்ஸ். ஆனா 3 மினிட்ஸ்க்குள்ள வேகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் விட போறேன். ஓகே, 3 நிமிஷம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா மொத்தம் இது எல்லாத்துக்குமே வந்து 15 பாயிண்ட்ஸ். நான் 5 பாயிண்ட்ஸ், என் தங்கச்சி 5 பாயிண்ட்ஸ், அம்மா 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 15ல எது ஹையஸ்டா இருக்கும் அதுதான் வின்னர். ஸோ வந்து டைமர் வைக்கலாம் 3 மினிட்ஸ். ஓகே, டைமர் ஆகும். நம்ம இப்போ நோட்ல பாயிண்ட் போட போறோம். ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்தோம் மறந்துடுவோம். ஹாய் காய்ஸ், we're back. இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து டைமர் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றுத்துக்கும் ரிவ்யூ கொடுக்க போறோம். முதல்ல நம்ம என்ன ரிவ்யூ கொடுக்க போறோம்னா த கிரேட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் உடஞ்சு போன டப்பா கிண்ணத்துல இருக்கிறது. இதை சாப்பிட்டு நான் இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். இது டப்பா எங்க? இது வந்து வாயோட நூடுல்ஸ். ஒரு சுவையும் தெரியவில்லை. துப்பிட்ட. ஓ மெழுகு, மெழுகா மிளகா பெப்பர். இதுக்கு எங்க அம்மா சுடுற தோசையே நல்லா இருக்கும் guys.
ரொம்ப சுவையா இருக்கு. நீங்களாம் இங்க இருந்துதான் உங்களுக்கும் கொடுத்துருப்பேன். ஓகே, இதுக்கு நான் கொடுக்க போற ரேட்டிங் 5. 5க்கு வந்து 2. இப்போ இதை எங்க அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் கொடுத்து அவங்களோட ரேட்டிங் கேட்கணும். இந்தா வாய் நான் கொடுக்க போற ரேட்டிங் 2. நான் வந்து ஷெஃப் ஆகலான்னு பிளான் போடுறேன். ஷெஃப் இல்ல, கிரிட்டிக் ஆக போறேன். உன் ரேட்டிங் என்ன? என் தங்கச்சி வந்து ரசனை கெட்டவ, ஸோ கண்டிப்பா 3.5 கொடுப்பா. 3.5 கொடுத்துருக்கா. அம்மாவுக்கும் 2 தான். எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ துப்பிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போறது வந்து நம்ம ரொம்ப ஐப் கொடுத்த விக்கெட் குட். ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கிரீன்ஸ் மசாலாலாம் இருக்கா, அதனால நாங்கள் வீடியோ இப்போ வந்து சும்மா வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு நிறையவா சாப்பிடுவோம். ஸ்பூன் கொடுத்துருவோம். ஐயோ என்னதான் ஜோஷ், நீ வேற ஃபோக் எடுத்துருவா. இது வந்து ரொம்ப கிரீன், அதாவது இந்த கிரீன் ஆனியன் அந்த கிரீன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மசாலா இல்ல, பார்க்கவே இது வந்து வெள்ளையா தான் இருக்கு எவ்வளவு மசாலா போட்டாலும். ஓகே, வாட்டர் கேன் ஃப்ரேம் எடுத்துருங்க. அப்படியே ஒரு கேண்டில் ஊத்தி சாப்பிட்டா எவ்வளவு சுவையா இருக்குமோ ஒரு கேண்டில் டேஸ்ட் இருக்கு. அப்படியே இது கருக்கு முறுக்கும். கொஞ்சம் சூப் குடிச்சு பார்க்கலாம். இது சூப்பா நல்லா இருக்கு. இத வந்து பேசாம இது நூடுல்ஸ் தள்ளி போட்டுட்டு சூப் சாப்பிடலாம். ஏன்னா நூடுல்ஸ்ல வந்து எந்த டேஸ்ட்டுமே இல்லை, அந்த மசாலா எதுவுமே ஒட்டல. பார்த்தாலே இது வெள்ளையா இருக்குது. அப்படியே இந்த மெழுகு வாசனை, ஐ டோன்ட் லைக் இட். ஆனா சூப் நல்லா இருக்கு. ஓகே, இதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 2.5. 2.5 என்னோட ரேட்டிங். அம்மா எப்படிமா இருக்கு? எங்க அம்மா கிட்ட ரிவ்யூ கேட்குறேன். சீக்கிரம் சாப்பிடுமா? ஐயா எவ்வளோ? எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காதனால எங்க அம்மா 1 கொடுத்துருக்காங்க. அதாவது எங்க அம்மாக்கே ஒரு சாப்பாடு பிடிக்கலடா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க வெறும் அப்பளத்திலேயே எல்லா சாப்பாடு பழைய சாப்பாடா சாப்பிட்ற எங்க அம்மா பாவம், சுத்தமா பிடிக்கலையே. அதுக்கு எடி பண்ணிடலாம். எங்க அம்மா கொடுத்துருக்க ரேட்டிங் 1. அப்ப எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு? 0.5. என் தங்கச்சி 0.5 கொடுத்துருக்கா. அதாவது ஒரு சாப்பாடு எவ்வளவு கேவலமா இருந்தா என் தங்கச்சி 0.5 கொடுத்துருக்கா. கேவலமா இருக்குன்னு சாப்பாடு ரெடி இப்படி வெயிடி அப்படி. ஓகே, விக்கெட் குடோட நரிஷிங் ரொம்ப கேவலமா இருந்தது போல. நரிஷிங் மசாலா அப்படின்ட்டு ரொம்ப மோசமா இருந்தது. ஐயோ, இந்த பிராண்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு கேவலமா திட்ட போறாங்க. நெக்ஸ்ட் விக்கெட் குடோட தேசி மசாலா. இது தேசினா பேசிக்கலி வந்து இந்த இந்தியன் சைடு அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த தேசி ட்ரெண்ட்ல போகும். ஓகே, இப்போ வந்து ஸ்பூன் கரோம். இது ஏன் எல்லாமே வெள்ளையா இருக்குன்னே தெரியல. ஒரு மசாலானாலே பார்க்கவே அப்படி இருக்கணும். இதெல்லாம் ஒர்த்தே இல்லை போல. கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி ஒரு அடியில மசாலா இருக்கு போல. கிண்ணம் மறந்துட்டு இருக்குமோ? எவ்வளவு கிண்ணாலும் அதே கலர் தான் வருது. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுவாது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்க நூடுல்ஸ் நல்லா இருக்கு. என்ன கவி பாடினாலும் முதன் மனம் இறங்கவே. ஸ்பூன் தான், சூப் ஸ்பூன் தான். அதை விட இது கொஞ்சம் பெட்டர் சொல்லலாம். சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஏன் இதுல மசாலா இறங்க மாட்டேங்குது? விக்கெட் குட் உங்க பிராண்ட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்கிட்ட வேணா கொடுங்க.
ஐயோ ஐயோ ரொம்ப கேவலமா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டா, அதுல வந்து சூப் மட்டும் குடிச்சா நல்லா இருந்தது, இதுல நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏன் ஏன் நூடுல்ஸ் மேல அவ்வளவு வெறுப்பு உங்களுக்குலாம்? இதுக்கு நான் கொடுக்க போற ரேட்டிங் வந்து 3. நூடுல்ஸ் மட்டும் நல்லா இருக்கனால வாய் கெட்டு போயிடுச்சு. கண்டிப்பா நாளைக்கு நான் காலேஜ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே உன் ரேட்டிங் சொல்லுமா. ஏமா அதை கொலை பண்ற, எடுத்து சாப்பிடுமா. சரா நிறைய வெஜிடபிள்ஸா சாப்பிடுற. ஏமாடி ஒரு ஒரு எவ்வளோ 1. எங்க அம்மாக்கு விக்கெட் குட் பிராண்டே பிடிக்கல போல. அம்மாங்களுக்கு பிடிக்காத என்னத்துக்கு பிராண்ட் ஒரு விக்கெட் குட். சை அம்மா, எங்க அம்மாவும் ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. தங்கச்சி நீமா அவ சாப்பிட்டுட்டே இருப்பா. அவ ரிவ்யூ கொடுக்கல. எங்க அக்கா இப்ப ஏதாவது சாப்பிட கொடுக்குறா, லேட் அவ நல்லா சாப்பிடுறா. 2 கொடுத்துருக்கா. ஓகே நெக்ஸ்ட் நாங்க ட்ரை பண்ண போறது வந்து போக்கிமான். இல்ல போக்கிமான் வேணாம், இட்டாலியன். அதாவது நாங்க இப்ப எல்லாம் ஃபேமிலி, இது பார்க்கவே சூப்பரா இருக்கு, பீட்சா மேல இருக்க மாதிரி இருக்கு. ஓகே இப்ப வந்து இட்டாலியானோக்கு போகலாம். ஜோ கிவ் மீ தட் ஸ்பூன். ஏய் அப்பா வந்தோடனே அப்பா கொஞ்சம் கொடுக்கலாம். ஏய் நான் செத்துறேன்டா. கைஸ் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே பார்க்கவே பாருங்களேன். இதுதான் நூடுல்ஸ். எனக்கு கார்ன்லாம் போட்டாலே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இருக்கணும்னு நம்புறேன். ஓ மை காட், இது எங்க அம்மா பிடிக்கும் நம்புறேன். அப்படியே பீட்சா மாதிரி இருக்கு. அப்படியே பீட்சா தான். இது நல்லா இருக்குமா? எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே சூப் ஸ்பூன்ஸா இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஐ வில் கிவ் திஸ் 4. இது சூப் குடிச்சு பார்க்கலாம். ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் மேனேஜ் ஆயிடுது. வாவ் பட்டை நீட்டா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். இதுக்கு என்னோட ரேட்டிங் 4. இப்போ வந்து அம்மாவும் தங்கச்சி ரேட்டிங் கொடுக்குறாங்க. அம்மா உன் ரேட்டிங்மா. ஏமா அதை கொலை பண்ற? நீ ரொம்ப கீழே இந்த இடத்துல மசாலா தான் வரும். அட போக்கெடு மசேதா. என்ன ரெடி பண்ற? எவ்வளோ? 2. பாவம் பார்த்து 2 கொடுத்துருக்காங்க போல கப் நூடுல்ஸ் பிராண்டுக்கு. நல்லா தான் இருக்கு. எங்க அம்மாக்கு இது பிடிக்கல. மேபி ஓல்ட் பீப்புள் டோன்ட் லைக் இட். ஜஸ்ட் நீ சாப்பிடு. எனக்கு பதிலே தகச்சி விட்டு வேற இருக்கலாம். அவர் ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுக்குறா. எவ்வளோ? 2 தடவை சாப்பிட்டா நாளைக்கு மேட்டே யோசிக்க போறோம். அப்புறம் சாப்பிடலாம். ரிவ்யூ கொடு. 3.5. இது ஓரளவுக்கு சகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது ஸ்பூன் கொடுத்தாங்க போக்கிமான். இது பார்க்க கொஞ்சம் எங்க அம்மா இந்த லெமன் சாஸ் செய்யற மாதிரி இருக்கு. ஓகேவா இருக்கு. போக்கிமான் நூடுல்ஸ். இது நிறைய கொடுத்துருக்காங்களே, டப்பால போடாம சாப்பிட முடியாது போல. ஓகே இது எல்லா நூடுல்ஸையும் வந்து அதாவது எல்லா வாட்டரையும் இது அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது நல்லா இருக்கானா? இது ஏதோ ஒரு டேஸ்ட் வருது. இது இந்த வீட்டுல ஏதோ சாப்பாடு செய்வாங்க அந்த டேஸ்ட் வருது. உப்புமா மாதிரி இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. சூப்பர். ஐ வில் கிவ் திஸ் 4. சீக்கிரம் அனுப்பி கொடு. அம்மா இது நல்லா தான் இருக்கு. இது ஒரு மாதிரி ஆக்சுவலி அது வந்து தேசி மசாலான்னு இருந்தது. ஆனா அதை விட இதுதான் ஒரு மாதிரி இந்தியன் ஸ்டைல்ல இருக்கு. ரொம்ப சாகியா மெழுகு வாசனை எல்லாம் வராம. எவ்வளோ? எங்க அம்மா 3 கொடுத்துருக்காங்க.
அப்ப அது எவ்வளவு நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. 4 என் தங்கச்சி 4 கொடுத்துருக்கா. இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது நம்ம போக்கிமான் தான். போக்கிமான் பவர். இன்னும் நம்மளுக்கு 2 இருக்கு. இது 2 இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இத வந்து மசைதார் முதல்ல போலாம். ஓகே, அதெல்லாம் மாத்த கூட ஸ்பூன் தான். ஸ்பூன் அண்ட் சூப் நூடுல்ஸ் ரெண்டுமே தான். ஓகே, இப்போ வந்து இதுலயும் கொஞ்சம் கார்ன், எல்லாத்துலயும் சும்மா கார்ன் போட்டுறாங்க. கார்ன் அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு டக்குன்னு வேகம் ட்ரை பண்ணி போடலான்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஆனா எல்லாம் கீழே செஞ்சு. ஓகே, ஐயோ உருவம் ஓடிடுச்சே. அதாவது ஏதாவது மசாலா டேஸ்ட் தெரிஞ்சாதானே எல்லாம் காலி போவாங்க அப்படின்ற காரணத்தினால இதுல ஒரு மசாலா டேஸ்ட்டுமே தெரியல. சும்மா இருக்கு, ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு. நல்லாதான் இருக்கும். கேரட்லாம் போட்டிருக்காங்க. இதுல கேரட், கார்ன் எல்லாமே இருக்கு. நல்லா தெரியாது. இது ஓரளவுக்கு ஓகே. இது எங்க அக்கா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. I will give this 3. It's water though. வாய் கெட்டு போச்சு guys. தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 14 ரூபாய் கொடுத்தா அழகா மேகி பாக்கெட் இருக்கும். கொஞ்சம் வெங்காய தக்காளி போட்டு வதக்கி அழகா சாப்பிடலாம். எங்க அம்மா அங்க இருந்து மேகி கூட சாப்பிடக்கூடாது, கெடுதல் அப்படின்னு சொல்ல வராங்க. என்னோட ரேட்டிங் இதுக்கு 3. உன் ரேட்டிங்மா? அம்மாவும் 3 கொடுத்துருக்காங்க. அம்மாக்கு விக்கெட் குட் தான் சுத்தமா பிடிக்கல. நீ எவ்வளவு கொடுப்ப? 3.5. ஸோ இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாங்கள் குடும்பமே ஒரு மேகி குடும்பம் ஆயிட்டோம். ஐ மீன் நூடுல்ஸ் குடும்பம். ஓகே, இது கண்டிப்பா பிடிக்காது. நான் ஸ்மெல்ல வச்சு சொல்லலாம். இது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சூப் மாதிரி இருக்கு பார்க்க. ஓகே, இது நிறைய கிரீன்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம கலக்கம் ஸ்பூன் தான். ஐயோ பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கே. ஏன் கொஞ்சமா நல்லா செய்யலாம்ல. இது வேற இன்ஸ்டன்ட் பேர் வேற வைக்க வேண்டியது. வாஸ்ட் இல்லையே, போக நல்லா இருக்கு. ஐயோ சமக்காரம். ஐ வில் கிவ் திஸ் 2. ஓகே, குடு. உன்னை இது டேஸ்ட் பண்ண சொன்னா அங்க இருக்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மனசாட்சி இல்லாம. அம்மா கொடு. சுத்தம் சோறு போடும், அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். லாஸ்ட் நூடுல்ஸோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டக்குன்னு சொல்லு. அதாவது என் தங்கச்சி வாமிட்டர் இருக்கிற அளவுக்கு இருக்கு. கண்டக்ட் கொடுக்குறியா? ரொம்ப காரமா இருக்கும். அதை ஏன் நீ இப்பெல்லாம் ஸ்பைஸ் டாலரன்ஸ் இருக்க முடியுது? ரேட்டிங் எவ்வளோமா? அம்மா 2 கொடுத்துருக்காங்க. தங்கச்சி நீ? ஓகே, என் தங்கச்சி வந்து இது 1 கொடுத்துருக்கா. ஸோ டோட்டலா எவ்வளோன்னு பார்க்கலாம். வாய் வந்து 4, 7.5, 3, 4, 6, 9.5. ஐயா 4, 5, 6, 7, 8, 9.5, 11, 9.5, 5. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தோட ரேட்டிங்ஸும் பார்த்துடலாம். வாயோட இது இருக்கிறதுலே லீஸ்ட் என்னன்னா விக்கெட் குட்டோட கிரீன் நரிஷ்மெண்டா என்னது? நரிஷிங் கிரீன், அதுதான் 4. விக்கெட் குட் ரெண்டுமே ரொம்ப மொக்கையா இருக்கு. இதுல இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது 9.5, 9.5 எடுத்து யாருன்னா நம்ம இத்தாலியானாவும் மசைதாரும் தான். ஸோ இப்போ அது ரெண்டுத்துல நம்ம வின்னர் இப்போ சூஸ் பண்ண போறோம். மசைதாரா நான் 20 ரூபா கொடுக்க போறேன். எங்க அப்பா ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ வின்னர் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணலாம். எடு ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் கொடுக்கலாம் பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 பேர் இருக்கனால போக்கிமான் வரலையே லிஸ்ட்ல. போக்கிமான் லிஸ்ட்ல வரலையே. போக்கிமானோட இது வந்து
11 பாயிண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம போக்கிமான். வழக்க போல போக்கிமான் ஜெயிச்சிச்சு. 11 out of 15 எடுத்து போக்கிமான் வின் பண்ணிருக்கு. Flashes around the arena, rather reminiscent of when Kathy Freeman won the gold medal back in Sydney. செகண்ட் பிளேஸ்ல இருக்க 2 பேர் 9.5 எடுத்திருக்கனால தேர்ட் பிளேஸ் யாருக்கும் கொடுக்க முடியாது as per the rules. மசேதாரும் இட்டாலியானாவும் இவங்க 2 பேரும் செகண்ட் பிளேஸ். சோ இவங்க 3 பேர் தான் இந்த மேட்சோட வின்னர். 11 பாயிண்ட் எடுத்து போக்கிமான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் 9.5 எடுத்தனால 2 பேரும் செகண்ட் பிளேஸ்ன்றனால தேர்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. இருக்கிறதே லீஸ்ட் பாயிண்ட். போகிக்கு ஊத்தி கொளுத்த வேண்டிய ரெண்டு வந்து இதுதான். மீதி இருக்க எல்லாத்தையுமே உண்மையாவே போகிக்கு ஊத்தி கொளுத்தணும். எதுவுமே நல்லா இல்ல. இவங்க 2 பேரோட பாயிண்ட்டும் வந்து இது வந்து 4, இது வந்து 5. So the ultimate winner, the title goes to Pokemon. இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இருக்கிறதுலே இதுதான் ஓரளவுக்கு சீப்பானது உண்மையாவே. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு eat it. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா ஸ்பேஸோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். டோன்ட் forget to like, comment and share. Bye. High volume. Am I really there?